ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட்டாமு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட 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 கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்டியாக கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட கடைசி இன்க்ரீடியன்ட்ஸ், இது என்ன ஸ்பெஷல் என்னென்னா அரிசி மாவு சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது நான் கோதுமை மாவு எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப் அரிசி மாவு இருக்கட்டும். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். இப்போது நான் சில்லி பவுடர் மறந்துட்டேன். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா வேண்டாம். இது வெறும் ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப நீத்திடுச்சுன்னா அப்புறம் போண்டா போட வராது. இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும், போதும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, சின்ன சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பக்கோடா மாதிரி கூட இதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போண்டா மாதிரி தான் போடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக போட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இப்போ இதை பரட்டி விடலாம். அடியெல்லாம் பிடிக்காது, பயப்படாதீங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இதை அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது. வெறும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள் வேணும்னா சில்லி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், சால்ட்டு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போண்டா பிடிச்சி போட்டுருங்க. ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், ரொம்ப மொறுன்னு நல்லா மொறுன்னு இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, நல்லா மொறுன்னு இருக்குது. அரிசி மாவு சேர்த்ததுனால இந்த மொறுப்பு தன்மை வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.